ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி மானி நாவை தந்தள்ளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தின் காரியங்களை நாம் பார்க்கும்போது தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் எழுப்புகிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிறார், யாருக்காக தேவன் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார் என்று இந்த வேத வசனத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி மானி நாவை தந்தள்ளினார். கல்வி மானி நாவை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக, ஞானம் மிகுந்த நாவை நமக்கு கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார் என்று நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். எதற்காக என்றால் இன்னும் அநேக காரியங்கள், 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக காலைதோறும் என்னை எழுப்புகிறார். முதலாவதாக கல்விமானை நாவை தருகிறார். இரண்டாவதாக காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறேன். 3 காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனையும் தேவனை நேசிக்கிற பிள்ளைகள், இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் தேவன் செய்ததை சொல்லியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள் என்றால், அவருடைய பிள்ளையாக வாழ்கிறீர்கள் என்றால், உங்களையும் தேவன் இப்படியாக ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவன் செய்கிறவராக இருக்கிறார். என்ன செய்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நமக்காக சொல்லியிருக்கிறார். முதலாவதாக கல்வி மானி நாவை தருகிறார். அநேகருக்கு நம் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் செய்கிறார். காலைதோறும் ஒவ்வொரு நாளும் நம்ம எழுப்புகிற தேவனாக. உங்களுக்கு எத்தனை வயது இருக்கிறதோ, தாயின் கருவில் என்னைக்கு நீங்கள் உருவானீர்களோ அன்று முதல் இன்று வரைக்கும் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை காலையில் எழுப்பி கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி கவனிக்க செய்கிறார். 3 காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தேவன் எதற்காக செய்கிறார் என்றால், முதல் வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு. அப்போ அநேக மக்கள் இன்றைக்கு இளைப்படைந்து தேவனுடைய வார்த்தை இல்லாதபடிக்கு, ஒரு இளைப்பாறுதல் இல்லாதபடிக்கு அவர்களுடைய மனதில் சோர்வுகள், வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், அநேக காரியங்களின் நிமித்தமாக ஒவ்வொரு மனிதனும் இளைப்படைந்தவனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்து இளைப்படைந்தவர்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை நாம் சொல்லும்படிக்கு தான் தேவன் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் கல்வி மானை தந்தள்ளினது போல, காலைதோறும் எழுப்பினது போல கற்றுக்கொள்ளும்படி செய்கிறார் என்று, கவனிக்க செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனங்கள், 3 காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்து அநேக இளைப்படைந்த மக்களை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை தேற்றும்படியாக, அவர்களை ஆற்றும்படியாக, அவர்களை அந்த இளைப்படைந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி நிறுத்தும்படியாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கும் கல்வி மானி நாவை தருகிறவராக இருக்கிறார். காலைதோறும் உங்களை எழுப்புகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளும்படி, கேட்கும்படி செவியை கவனிக்க செய்கிறார் என்று சொல்வது. தேவனிடத்தில் கற்றுக்கொண்டு அநேக காரியங்களில் மூழ்கி கிடக்கிற, அநேக காரியங்களில் துன்பங்களில் சோர்ந்து போயிருக்கிற அநேக இளைப்படைந்த மக்களை நாம் தூக்கி நிறுத்தும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லும்படியாக, இப்படிப்பட்ட ஞானத்தை, இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்து அநேகருக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறும்படியாக அன்று ஏசாயா தீர்க்கதரிசியை பயன்படுத்தினது போல இந்த நாட்களில் அநேகருக்காக நீங்கள் வாழும்படியாக நீங்களும் தேவ சமூகத்தில் காத்திருந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். இளைப்படைந்தவர்களுக்கு நீங்கள்
ஒவ்வொரு நாளும் சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சுபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தினோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்களும் ஒவ்வொரு நாளிலும் இலைப்படைந்தவர்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல எங்களுக்கு கல்விமானின் நாவை நீ தந்தள்ளினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன்.